ஏய் என்கிட்ட ஒரு பேச்சு இவகிட்ட ஒரு பேச்சா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு எங்க என்ன நடிச்சிட்டே இருக்கீங்க. அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? கேட்க ஆள் இல்லன்ற நினைப்புல தான் உங்க அண்ணன் ஓவர் ஆடிட்டு இருக்கான். இந்த மாதிரி நல்ல இடத்துல வாங்கினதான் வழிக்கு வருவான். எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு பாத்தீங்களா? இத பாருங்க, சொசைட்டில எங்க அங்கிளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க அவருக்கு மாப்பிள்ளை ஆக போறவரு. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. என்ன அண்ணன் தங்கச்சி சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? இவன் ஒரு கல்பிரிட். அவனுக்கு நீ வக்காலத்து வேறயா? உங்க பிரஸ்டீஜ் புண்ணாக்கல உங்களோட வச்சுங்க, என்கிட்ட வேண்டாம். கார்த்தி, மீனா வார்த்தையை விடாதீங்க, தப்பாயிடும். இவ ஒருத்தி என்ன நடந்ததுன்னு தெரியாம கத்திட்டு இருக்கா. இங்க பார், நான் யாருக்கும் சலைச்சவன் கிடையாது. என்னமோ கௌரவங்கிறது இவங்க குடும்ப சொத்து மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை இவன் கேலி பண்ணும்போது எனக்கு கோவம் வராதா? இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் ஈன்னு இழிச்சு நிக்கணுமா? தெரியாம தான் கேக்குறேன். கௌரவம் கௌரவம்ன்றீங்களே, அவ்வளவு கௌரவம் பாக்குறவரு நாங்க கொடுத்த நகையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்கணும். அதை மட்டும் வாங்கி பெட்டியில வச்சுக்கலாமா? ஏய், என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? பொது இடத்துல போட்டு உடைச்சதும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? கல்யாணத்துல திவ்யாவுக்கு நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேணாம். கட்டிக்க புடவை, கழுத்துக்கு நெக்லஸ்னு அத்தனை எங்க செலவுல வாங்கி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் கமுக்கமா ஏத்துக்கிட்டீங்க. அப்ப உங்க கௌரவம் எங்க போச்சு? ஸ்னேயா, லூசாடி நீ. பப்ளிக்ல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க. பேசாம இருண்ணா. இவர் மட்டும் உன்னை பப்ளிக்ல போட்டு அடிப்பாரு, நான் அவரை கேட்க கூடாதா? ஹலோ மிஸ்டர் கௌரவம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வீட்டோட மாப்பிள்ளைய வர ஒத்துக்கிட்டீங்களே, அப்போ உங்க கௌரவம் எங்க போச்சு? காலம் கடையில போட்டீங்களா? ஸ்னேயா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். தயவு செஞ்சு கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? திவ்யா பாத்துட்டு இருக்கீங்க, கூட்டிட்டு போங்க இவள. நான் போறேன், வெயிட். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்குலாம் இவர பதில் சொல்ல சொல்லு. அரஞ்சனா ஒண்ணு விட்டா பேசிட்டே போற. நீ எல்லாம் கேள்வி கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? போன்னு சொன்னேன்ல. திவ்யா கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கார்த்தி, சாரி. ஸ்னேயா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். கார்த்தி